கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாதமான வசனம் யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவானது சம்பூரணமாக இருக்கும். பூரணம் என்றால் 100% பூர்ணமான முழுமையான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீங்கள் அற்பமாக துவங்கி இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் பெருசான லாபத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்களுடைய ஆரம்பம், அதாவது துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி அவர்கள் பனை தோங்கி செழித்து வளர இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளை அப்பா, நீர் ஆமென்றும் ஆமென் என்று பிள்ளைகளுடைய சமூகத்தில் விண்ணப்பித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் பதில் கொடுக்க போகிறீர், அதற்காக நன்றி அப்பா. அப்படி நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.